Testament, there are a number of places where there is a great emphasis on showing the difference between the new covenant and the old covenant. புது உடன்படிக்கைக்கும் பழைய உடன்படிக்கைக்கும் உள்ள வித்தியாசத்தை வேறுபடுத்தி காண்பிப்பதற்கு புதிய ஏற்பாட்டில் அநேக வசனங்கள் இருக்கிறது. For example, the whole book of Hebrews deals with that. முழு எபிரேய புத்தகமும் இந்த வித்தியாசத்தை தான் சுட்டி காண்பிக்கிறது. 2 Corinthians 3 deals with that. 2 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம் இதையே தான் சொல்லுகிறது. The whole letter to the Galatians deals with that. கலாத்தியருக்கு எழுதின முழு நிருபமும் புது பழைய உடன்படிக்கைக்குள்ள வேறுபாட்டை to show us one simple truth, that we are not under the law but we must be led by the Holy Spirit. நாம் பிரமாணத்திற்கு கீழ்ப்பட்டவர்கள் அல்ல, ஆவியினாலே தான் நடத்தப்பட வேண்டும் என்கிற எளிய சத்தியத்தை காண்பிப்பதற்காகத்தான் இந்த வேறுபாடுகள் சொல்லப்பட்டிருக்கிறது. Man has a tremendous tendency to be under law. ஆனால் மனிதன் எப்பொழுதுமே பிரமாணத்துக்கு கீழாக வாழக்கூடிய ஒரு வாழ்க்கைக்கே உந்தி தள்ளப்படுகிறான். Just like we all have a tendency to sin. நாம் எல்லாருமே பாவம் செய்ய உந்தப்படுகிறது போல. To be holy is a battle. பரிசுத்தமாய் வாழ வேண்டும் என்பது ஒரு போராட்டத்தை போல இருக்கிறது. To sin is easy. பாவம் செய்வதோ மிகவும் எளிதாக இருக்கிறது. That is how man is naturally. இப்படித்தான் மனிதனுடைய இயற்கை தன்மை இருக்கிறது. In the same way, to be under law is easy. அதே போல பிரமாணத்துக்கு கீழாக வாழக்கூடிய வாழ்க்கைக்கு போவது எளிது. To always remain under grace is a battle. எப்பொழுதுமே கிருபைக்கு கீழாக இருப்பது என்பது ஒரு யுத்தம் தான், போராட்டம். Because it is a battle, அது ஒரு போராட்டமா இருக்கிறபடினாலே people have invented a false grace, பொய்யான கிருபையை மக்கள் கண்டுபிடித்திருக்கிறார்கள், under which it is very easy to live. அதற்கு கீழாக வாழக்கூடிய வாழ்க்கை ரொம்ப எளிது. Because you keep on living in sin, பாவத்திலேயே வாழ்ந்து கொண்டிருக்கலாம். you are not under law, you are not under real grace. நீங்கள் பிரமாணத்துக்கு கீழாகவும் இல்லை, உண்மையான கிருபைக்கு கீழாகவும் இல்லை. And you deceive yourself that you are under grace. ஆனாலும் நான் கிருபைக்கு கீழாகத்தான் இருக்கிறேன் என்று உங்களை நீங்களே ஏமாற்றிக் கொள்ளுகிறீர்கள். So I find among all Christians there are these three groups of people. ஆகவே எல்லா கிறிஸ்தவர்கள் மத்தியிலேயும் இந்த மூன்று விதமான கூட்டங்களை நான் பார்க்கிறேன். Some who are under a false grace, சிலர் பொய்யான கிருபைக்கு கீழாக இருக்கிறார்கள், and people who react against these people and say that is not true and come under law. இது மெய்யான காரியம் அல்ல என்று சொல்லி அவர்கள் பிரதிக்கிரியாக பிரமாணத்துக்கு கீழாக வந்து விடுகிறார்கள். I think most of us here, we are not under that false grace. நம்மில் இருக்கிற அநேகர் இந்த பொய்யான கிருபைக்கு கீழாக நாம் வரவில்லை. We have reacted against that and said that is all evil, worldliness and all that, and it is correct what you said. இவைகள் தீமையானவைகள், இந்த பொய்யான கிருபைக்கு கீழாக இருக்கிறது மெய்யற்றது என்று சொல்லி அதை நாம் சொல்வது சரிதான். But we have not come to real grace, we have come under law. அப்படி நாம் சொல்லிவிட்டு உண்மையான கிருபைக்கு கீழாக வராமல் நாம் பிரமாணத்துக்கு கீழாக போய்விட்டோம். And that is why we are still defeated by sin, even though we reacted against those people who we said are under false grace. பொய்யான கிருபைக்கு கீழாக இருக்கிறார்களே என்று சொல்லி அவர்களை எதிர்த்தவர்கள் நாம் இப்பொழுது பாவத்துக்கு கீழாக வந்து விட்டோம். Because one of the sad things I have seen, நான் பார்த்த துக்கமான காரியங்களில் ஒன்று, is that all those dead denominations who preach false grace from which we came out, நாம் செத்த சபை என்று சொல்லுகிறோமே அதிலிருந்து வெளியே வந்து விட்டோம், ஆனால் அவர்கள் பொய்யான கிருபையை பிரசங்கிக்கிறார்கள். a lot of people living in sin there. அங்கே இருக்கிற சபைகளிலே அநேகர் பாவத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். We who have come out from that, there is plenty of sin in our churches too. ஆனால் அதிலிருந்து வெளியே வந்து விட்டோம் என்று சொல்லுகிற நம்முடைய சபைகளிலேயும் கூட திரளான பாவங்கள் இருக்கிறது. So we have come out of false grace into what? ஆகவே நாம் பொய்யான கிருபையிலிருந்து விடுதலை பெற்று நாம் எங்கே வந்திருக்கிறோம்? If we had come into real grace, Romans 6:14 says sin will never have dominion over you when you are under ரோமர் grace. 6:14 சொல்லப்பட்டது போல நாம் மெய்யான கிருபைக்கு கீழாக வந்தால் பாவம் உங்களை மேற்கொள்ளாது. So I have come to the conclusion நான் ஒரு முடிவுக்கு வந்திருக்கிறேன் that most of the brothers and sisters in our churches they are not living under false grace, but they are living under law. ஆகவே நம்முடைய அநேக சகோதர சகோதரிகள் பொய்யான கிருபைக்கு கீழாக வாழவில்லை, ஆனால் அவர்கள் இப்பொழுது பிரமாணத்துக்கு கீழாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் என்ற முடிவுக்கு வந்திருக்கிறேன். And that is the reason why we are not having a mighty anointing of the Holy Spirit. ஆகவே தான் நமக்கு வல்லமையான பரிசுத்த ஆவியின் அபிஷேகம் இல்லை.
under false grace, you have a false anointing of the Spirit. பொய்யான கிருபைக்கு கீழாக பொய்யான அபிஷேகம் இருந்தது. Under law, there is no anointing of the Holy Spirit. கிருபை பிரமாணத்துக்கு கீழாக வந்த உடனே அந்த அபிஷேகம் இல்லை. Real anointing of the Holy Spirit is when you come under grace. உண்மையான அபிஷேகம் என்பது நீங்கள் கிருபைக்கு கீழாக வரும்பொழுது மட்டுமே இருக்கும். Please remember these three categories. ஆகவே இந்த மூன்று குழுக்களை நீங்கள் ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். பொய்யான கிருபை, law, பிரமாணம், grace. கிருபை. In the Old Testament, பழைய உடன்படிக்கையில் there was only one category. ஒரே ஒரு கூட்டத்தார் மட்டுமே இருந்தார்கள். Law. பிரமாணம் கீழாக. There was no real grace, so there was no false grace. அங்கே பொய்யான கிருபையும் இல்லை, மெய்யான கிருபையும் இல்லை. Because until people printed 1,000 rupee note, there cannot be a false 1,000 rupee note. 1000 ரூபாய் நோட்டு அடிக்கும் வரைக்கும் கள்ள நோட்டும் இருக்காது. No false 1,000 rupee note. போலியான ரூபாய் நோட்டும் இருக்காது, 1000 ரூபாய் நோட்டும் இருக்காது. So till there is real grace, there can be no false grace. மெய்யான கிருபை வந்தால் தான் பொய்யான கிருபையும் வரும். Real grace came only after the day of Pentecost. பெந்தேகோஸ்தே நாளுக்கு பிறகு தான் மெய்யான கிருபை வந்தது. So false grace also started after the day of Pentecost. ஆகவே பொய்யான கிருபையும் பெந்தேகோஸ்தே நாளுக்கு பிறகு தான் வந்தது. And that is why Peter has to say in 1 Peter 5, this is the true grace of God. ஆகவே தான் இதுவே மெய்யான தேவனுடைய கிருபை என்று பேதுரு சொல்கிறார். Because there was a false grace those days also. அந்த நாட்களிலேயும் பொய்யான கிருபை இருந்தது. So we have to be careful that we don't come under false grace. ஆகவே நாம் பொய்யான கிருபைக்கு கீழாக வரக்கூடாது என்பதிலே ஜாக்கிரதையா இருக்க வேண்டும். Don't live under law. பிரமாணத்துக்கு கீழாக நாம் இருக்க கூடாது. But we come under the real grace of God. நாம் உண்மையான தேவனுடைய கிருபைக்கு கீழாக வர வேண்டும். Those who are under law are like babies. கிருபை பிரமாணத்துக்கு கீழாக இருக்கிறவர்கள் குழந்தைகளைப் போல இருக்கிறார்கள். Those who are under grace become mature sons. கிருபைக்கு கீழாக இருக்கிறவர்கள் வளர்ந்த புத்திரர்களாய் இருக்கிறார்கள். You know, if you have a 2-year-old son and a 20-year-old son in your house, there's a lot of difference. உங்க வீட்ல 2 வயசு பையன் இருக்கான், 20 வயசு பையனும் இருக்கான், ரெண்டு பேருக்கு நல்ல வித்தியாசம் இருக்கு. A 2-year-old son cannot help you in anything. 2 வயசு பையன் உங்களுக்கு எந்த விதத்திலும் உதவி செய்ய முடியாது. You have to do so many things for him. நீங்கள் தான் அவனுக்காக பல காரியங்களை செய்ய வேண்டும். But a 20-year-old son 20 வயசு பையன் can even take over your business. உங்களுடைய வியாபாரத்தை கூட எடுத்து நடத்த முடியும். And that is the type of people we need in our churches. நம்முடைய சபைகளில் இப்படிப்பட்டவர்கள் தான் தேவை. Even a 20-year-old girl can take over the business. 20 வயது நிரம்பிய ஒரு பெண் பிள்ளை கூட வியாபாரத்தை எடுத்து நடத்தலாம். We need brothers and sisters in our churches who can take over the Lord's business in our churches. நம்முடைய சபைகளிலே தேவனுடைய பணியை எடுத்துக்கொள்ளக்கூடியதான சகோதர சகோதரிகள் வேண்டும். Why is it we have so many babies? ஏன் நாம் இன்னுமாய் अनेक குழந்தைகளை வைத்துக் கொண்டிருக்கிறோம்? Who have கொண்டிருக்கிறோம்? no understanding of God. தேவனை குறித்ததான அறிவு அவர்களுக்கு இல்லை. Very little understanding of the word. வேதத்தை குறித்த மிக குறுகிய அறிவே இருக்கிறது. And whose ministry there is not much anointing. அவருடைய ஊழியங்களிலேயும் கூட அபிஷேகம் இல்லை. The reason is we are not growing up. அதனுடைய காரணம் என்னவென்றால் நாம் இன்னும் வளராதவர்களாய் இருக்கிறோம். It's like somebody who is always in first standard. எப்பொழுதுமே ஒரு பையன் 1ஆம் கிளாஸே படித்துக் கொண்டிருக்கிறான். You come after 10 years, he is still in first standard. 10 வருஷம் கழிச்சு வந்து பார்த்தாலும் இன்னும் 10ஆம் கிளாஸ் தான் படிச்சிட்டு இருக்கான். He is grown much bigger. அவன் வளர்ந்திருக்கிறான். He is 15 years old. 15 வயசு ஆகிவிட்டது. But he is still in first standard. இன்னும் 1ஆம் கிளாஸ் தான் படித்துக் கொண்டிருக்கிறான். This is the condition of many believers in our churches. நம்முடைய अनेक சபைகளிலே உள்ள अनेक விசுவாசிகளுடைய நிலைமை இப்படி தான் இருக்கிறது. So one of my great burdens, ஆகவே என்னுடைய ஒரு பெரிய பாரம் in fact என்னவென்றால், that has been my burden for a long time, अनेक ஆண்டுகளாக இந்த பாரம் எனக்கு இருக்கிறது. is to lead us to maturity. நம்மை முதிர்ச்சிக்கு நேராக நடத்துவது. In Galatians, கலாத்தியரிலே it says here, இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, in chapter 3 and verse 23, 3ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம், before faith came, விசுவாசம் வருவதற்கு முன்பதாக, that means before grace came, அல்லது கிருபை வருவதற்கு முன்பதாக, we were kept in custody under the law, shut up for that faith or grace which was to be revealed later. அந்த கிருபையோ விசுவாசமோ பின்னாக வெளிப்படுவதற்காக நாம் பிரமாணத்தின் கீழாக அடைக்கப்பட்டவர்களாய் காவல் பண்ணப்பட்டிருந்தோம். That is like saying, அது எதற்கு ஒப்பாக இருக்கிறது? we keep our little children inside the house. நாம் சிறு பிள்ளைகளை வீட்டுக்குள்ளே அடைத்து வைத்திருக்கிறோம். How many of you allow your 1-year-old child to wander on the street alone? உங்க 1 வயசு பிள்ளையை தெருவுல சுத்துவதற்கு எத்தனை பேர் அனுமதிப்பீர்கள்? No, you'll never do that. நீங்கள் ஒரு காலம் அதை செய்வதில்லை. But your 20-year-old son, you may even allow him to take the train and go to Delhi and come back. ஆனால் 20 வயது பையனை நீங்கள் ட்ரெயினை பிடித்து டெல்லிக்கு கூட போய்விட்டு வருவதற்கு அனுமதிப்பீர்கள். What do you do with your 1-year-old son? 1 வயது பையனை என்ன செய்வீர்கள்? You keep him inside the house. வீட்டுக்குள்ளே நீங்கள் அடைத்து வைப்பீர்கள். Because he will do all types of stupid things. He'll kill himself if he goes outside. அவன் வெளியே போனால் புத்திரமான காரியங்களை செய்வான், ஆக்சிடென்ட்ல மாட்டிக்கொள்வான், தன்னையே கொன்று விடுவான். So we make a house full of rules. ஆகவே நாம் பிரமாணங்கள் அல்லது விதிகள் சட்டங்கள் என்கிறதான ஒரு வீட்டை செய்கிறோம். To keep this 1-year-old son from damaging themselves. அவன் தன்னைத்தானே கேடு செய்யாதபடிக்கு அவனை அந்த வீட்டுக்குள்ளாக அடைத்து வைக்கிறோம். So are the rules good? ஆகவே சட்ட புத்தகம் என்ன? Very good. சட்டம் நல்லதா? நல்லதுதான். It's very good for babies. குழந்தைகளுக்கு சட்டம் நல்லது. Don't touch the gas stove. கேஸ் ஸ்டவை தொற்றாத. Don't touch the knife. கத்தியை தொற்றாத.
Don't go and put your hand into the plug point. பிளக்குக்குள்ள போய் கை விட்டுறாத. Don't go onto the road. ரோட்டுக்கு போகாத. So many rules. நிறைய விதிகள். And then as so many rules, brush your teeth, take your bath. குளிப்பா, டெய்லி பிரஷ் பண்ணு. Go and sit on the toilet. போய் காலையில போன உடனே மோஷன் போ. Change your clothes. Dress மாத்து. Are these rules good? இந்த சட்டங்கள் நல்லதா? First class. முதல் தரமான சட்டங்கள். But supposing you tell your 20-year-old child, 20 வயசு பையனுக்கு நீங்க சொல்றீங்க, brush your teeth. ஏய் காலைல எஞ்சி பிரஷ் பண்ணடா. Go and sit on the toilet. போடா போய் மோஷன் போயிட்டு வா. He'll get so fed up with you, he'll run away from your house. அப்படி நீங்க சொல்லிக்கிட்டே இருந்தீங்கன்னா அவனுக்கு சலிப்படைஞ்சு வீட்டை விட்டு ஓடி போயிடுவான். There is a difference between a 1-year-old and 20-year-old. ஒரு வயசு பையனுக்கும் 20 வயசு பையனுக்கும் வித்தியாசம். Rules are good for 1-year-olds. ஒரு வயசு பையனுக்கு சட்டம் நல்லதுதான். And if your church is still living with rules, I say they are still full of 1-year-olds. உங்களுடைய சபை இன்னுமாய் சட்டத்திற்கு கீழாக வாழ்ந்து கொண்டிருந்தால் அவர் எல்லாரும் ஒரு வயசு பையன்களால நிறைந்திருக்கிறது. They are good. நல்லதுதான். You have to make rules for 1-year-old. ஒரு வயசு குழந்தைகளுக்கு கண்டிப்பா சட்டம் தேவை. That's what it says here. We were shut up under the law till we came to this grace. இந்த கிருபைக்கு கீழாக நாம் வரும் வரை நாம் நியாயப்பிரமாணத்தின் கீழாக அடைக்கப்பட்டவர்களாய் காவல் பண்ணப்பட்டிருந்தோம். The law is like a tutor to lead us to Christ. ஆகவே நியாயப்பிரமாணமானது நம்மை கிறிஸ்துவண்டை நடத்துகிற உபாத்தியாயராய் வாத்தியாராய் இருக்கிறது. You know, like a 1-year-old child who's got an ayah at home. வீட்ல ஒரு வயசு குழந்தைக்கு பாத்துக்கிறதுக்காக ஆயாவை வைப்போம் இல்ல பாட்டியை வைப்போம். You go away from the house, you have to tell an ayah, please look after this 1-year-old. நீங்க வீட்டு விட்டு வெளியே போகும்போது ஆயாவை பார்த்து அம்மா இந்த பிள்ளையை பாத்துக்கமா, பாலை கொடுமா, சாப்பாட்டை கொடுமான்னு சொல்லிட்டு போறோம். Imagine if you keep an ayah for a 20-year-old son saying please look after him. 20 வயசு பையனுக்கு ஒரு ஆயாவை வச்சு அம்மா இந்த பையனை பாத்துக்கமான்னு சொல்லிட்டு போனீங்கன்னா he'll feel insulted. What I don't need an ayah. எனக்கு ஆயா தேவையில்லை, எனக்கு எதுக்கு ஆயான்னு சொல்லி அவன் ரொம்ப வருத்தப்படுவான். But if the 20-year-old son is retarded and behaves like a 1-year-old, then he also needs an ayah. ஆனா அந்த 20 வயசு பையன் மூளை வளர்ச்சி இல்லாம குழந்தையை போலவே இருந்தானா அவனுக்கு கண்டிப்பா ஆயா தேவை. That is a condition of a lot of God's children. அநேக தேவ பிள்ளைகளுடைய நிலைமை இப்படி தான் இருக்கிறது. They are not growing up. அவர்கள் வளருவதில்லை. So they still need the ayah. இன்னும் அவர்களுக்கு ஆயா தேவை. What is the ayah? ஆயா யார்? Don't do this. இத செய்யாத. Do that. அத செய். You must not do this. இத செய்ய கூடாது. This is how you must dress and this is how you must do and this is what you must have in your house and this is what you must not have in your house. இத தான் நீ வீட்ல வாங்கணும், இந்த பொருளை வாங்க கூடாது, இப்படி தான் நீ Dress பண்ணனும், இப்படி செய்யணும், அப்படி செய்யணும். It's good. நல்லதுதான். For 1-year-olds. ஒரு வயசு பையனுக்கு நல்லதுதான். And what is good for a 1-year-old is very bad for a 20-year-old. ஒரு வயசு பையனுக்கு எது நல்லதோ அது 20 வயசு பையனுக்கு கெட்டது. So that is the law is like an ayah. ஆகவே பிரமாணம் அல்லது நியாயப்பிரமாணம் என்பது சட்டதிட்டங்கள் ஒரு ஆயாவை போல. How many of you want to have an ayah all your life? உங்களுடைய வாழ்க்கை முழுசும் எனக்கு ஒரு ஆயா வேணும்னு எத்தனை பேர் கேக்குறீங்க? You want an ayah even now at this age? இந்த வயசுல உங்களுக்கு ஆயா வேணுமா? Even a 5-year-old boy will say no, I am all right. 5 வயசு பையன் எனக்கு தேவையில்லை, நானே எல்லாத்தையும் பாத்துக்குவேன்னு சொல்லுவான். Yeah, he wants to be a grown up. அவன் வளர வேண்டும் என்று விரும்புகிறான். Why is it we believers don't want to grow up? ஏன் நாம் விசுவாசிகளா இருக்கிறவர்கள் வளர விரும்புவதில்லை? Why is it, Lord, I don't want a law, I want to be under grace. எனக்கு நியாயப்பிரமாணம் வேண்டாம், சட்டதிட்டங்கள் வேண்டாம், நான் கிருபைக்கு கீழாக இருக்க போகிறேன் என்று ஏன் நான் சொல்வதில்லை? I don't want a false grace. எனக்கு பொய்யான கிருபை வேண்டாம். I want real grace. எனக்கு உண்மையான கிருபை வேண்டும். See, the difference between false grace and real grace is like this. பொய்யான கிருபைக்கும் மெய்யான கிருபைக்கும் உள்ள வேறுபாடு இதுதான். It's the difference between picture of chicken biryani and real chicken biryani. உண்மையான சிக்கன் பிரியாணிக்கும் சிக்கன் பிரியாணி படத்துக்கும் உள்ள வித்தியாசத்தை போல. Supposing you're all hungry. எல்லாரும் பசியா இருக்கீங்க. And I show you a nice picture of chicken biryani here. இங்கே நான் சிக்கன் பிரியாணியை போட்டோ எடுத்து காமிக்கிறேன், எல்லாரும் பாருங்க. What will happen? என்ன நடக்கும்? You'll feel more hungry. உங்களுக்கு இன்னும் பசி அதிகமாகும். Well, you don't need any photographs. உங்களுக்கு எந்த போட்டோவும் தேவையில்லை. But that is what is happening in a lot of churches. நிறைய சபைகளில் இதுதான் நடந்து கொண்டிருக்கிறது. Sunday morning, ஞாயிற்றுக்கிழமை காலை all the hungry people come. எல்லா பசியானவர்கள் வருகிறார்கள். Here is a photo, chicken biryani. இங்கே பாருங்க சிக்கன் பிரியாணி, நல்லா பாருங்க. Seen it? பாத்துட்டீங்களா? Okay, here is another photo, ice cream. இங்கே பாருங்க ஐஸ்கிரீம் படம் போட்டோ. Okay, praise the Lord. Let's go home now. Come back next Sunday. I'll show you more photographs. ஸ்தோத்திரம், ஆமென். எல்லாரும் வீட்டுக்கு போய் அடுத்த வாரம் வாருங்கள், நிறைய போட்டோவை காண்பிக்கிறேன். Different, I'll show you Western food photographs next அடுத்த Sunday. முறை வரும்பொழுது அமெரிக்காவிலே உள்ள சாப்பாடுகளை எல்லாம் காண்பிக்கிறேன். What is use of this type of photographs? இப்படிப்பட்ட போட்டோவை பார்ப்பதனால என்ன பிரயோஜனம்? They come hungry, they go more hungry. பசியாக வருகிறார்கள், மிகுந்த பசியோடு கூட And போகிறார்கள். the proof of it is they are defeated by sin in their home. அதனுடைய நிரூபணம் என்னவென்றால் வீட்டிலே பாவத்தினாலே They have தோற்கடிக்கப்படுகிறார்கள். no joy in their life. அவருடைய வாழ்க்கையில சந்தோஷம் They இல்லை. have no victory in their life. பாவத்திலே வெற்றி இல்லை.
But the preacher is quite happy to show these photographs every morning, ஆனால் every Sunday ஒவ்வொரு morning. ஞாயிற்றுக்கிழமை காலையிலேயும் பிரசங்கி அந்த போட்டோவை காண்பிப்பதற்கு சந்தோஷமுள்ளவராக இருக்கிறார். That is false grace. இது பொய்யான கிருபை. It is all correct. It is not a painting, it's a real photograph of chicken biryani. இது உண்மையாலுமே சிக்கன் பிரியாணி பிளேட்ல போட்டு வைத்து எடுத்த போட்டோ. அது உண்மையான படம் வரைந்ததல்ல. Every detail is accurate. அதில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு காரியமும் உண்மைதான். But it doesn't satisfy anybody's hunger. ஆனால் அது யாருடைய பசியும் தீர்ப்பதில்லை. A lot of preaching nowadays is like that. இன்றைக்கு இருக்கக்கூடிய நிறைய பிரசங்கங்கள் இப்படித்தான் You இருக்கிறது. cannot find any fault with the doctrine. It is a correct photograph. அங்க இருக்கிற உபதேசத்திலே தவறு எதுவுமே இல்லை. அது சரியான ஒரு போட்டோ தான். But it is not feeding people. ஆனால் அது ஜனங்களை It's போஷிப்பதில்லை. not leading people to a life of victory and joy. ஜெயத்தின் வாழ்க்கைக்கும் சந்தோஷத்தின் வாழ்க்கைக்கும் அவர்களை Because வழிநடத்துவதில்லை. that is what the Holy Spirit can do. இதைத்தான் பரிசுத்த ஆவியானவர் செய்ய முடியும். That is what the fire of the Holy Spirit can do. பரிசுத்த ஆவியானவருடைய அக்கினி இதைத்தான் செய்ய முடியும். You know, supposing I take a chicken leg which is hanging in the marketplace uncooked and hang it before you here. ஒரு கோழி கடையில கறி கடையில போய் நீங்க பாக்குறீங்க, அங்க சிக்கன் கறி கால் தொட தொங்குது. அதை வாங்கிட்டு வந்து உங்களுக்கு அப்படியே சமைக்காம உங்கள்கிட்ட காமிக்கிறேன். How many of you will feel like eating it? அந்த கோழிக்கறி, சமைக்காத கோழிக்கறியை தொடைய எத்தனை பேர் சாப்பிடலான்னு போல விரும்புவீங்க? None of you. யாருமே விரும்ப மாட்டீங்க. But if I put some masala on it and put some fire, நான் அதில் கொஞ்சம் நல்ல மசாலா எல்லாம் போட்டு அதை நெருப்பில் காமிச்சு கொடுத்தானே, that fire makes so much difference to the same chicken leg. அதே சிக்கன் கோழி கால் தான், ஆனால் அதை நெருப்பில் நல்லா வாட்டி தந்தூரி மாதிரி சுட்ட உடனே அது எவ்வளோ டேஸ்டாக. What is the difference? என்ன Just வித்தியாசம்? fire. இந்த நெருப்பு தான். That's all. அவ்வளவுதான். The same chicken leg you put in the fire. அதே கோழி கால் அந்த தொடை எடுத்து அப்படியே நீங்க நெருப்புல நீங்க வாட்டி வேக வச்சு கொடுங்க. If they really put correct masala and all on it, அதுல சரியான காரம் உப்பு புளி எல்லாம் போட்டாச்சுன்னா, tandoori or something like that, தந்தூரி மசாலா எல்லாம் போட்டு அதை சுட்டாங்கன்னா, even if you walk on the road outside the house, you feel like going inside the house to eat it. நீங்க ரோட்ல நடந்து போறீங்க, ஞாயிற்றுக்கிழமை மதியம் நல்ல வாசனை வருது, சிக்கன் மசாலா வாசனை வருது, சாப்பிடணும் போல இருக்கு. What is it that made the difference? ஆகவே இப்பொழுது எந்த வித்தியாசம், எது வித்தியாசத்தை உண்டு பண்ணுகிறது? Fire. நெருப்பு. Fire makes so much difference between truth and truth which is on fire. ஆகவே சத்தியத்திற்கும் அக்கினியில் உள்ள சத்தியத்துக்கும் அவ்வளவு வித்தியாசம். One is all correct, but it is false grace. எல்லாமே சரிதான், ஆனால் அது பொய்யான கிருபை. However hungry I am, I don't feel like eating a raw chicken's leg. எவ்வளவுதான் எனக்கு பசிச்சாலும் வேகாத அப்படியே அப்பதான் வெட்டின கோழிக்கறியை சாப்பிடுவோமா? I'll say that will give me stomach ache. I don't want it. நான் அதை சாப்பிட்டா எனக்கு வயிற்று வலி வந்துடும், எனக்கு அது வேண்டாம் என்று சொல்லி விடுவேன். I think I'll just drink some water, that's enough. கொஞ்சம் தண்ணி வேணா நான் குடிச்சிக்கிறேன், பச்சை தண்ணியை. When the same thing is put on fire, ஆனால் அதே அந்த கோழி கறியானது நெருப்பிலே போடப்பட்டால் I can eat 2 pieces, 3 pieces, no problem. நான் 2-3 துண்டு கூட சாப்பிடலாம், எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. You see the difference? வித்தியாசம் உங்களுக்கு பார்த்தீங்களா? That is real grace. அதுதான் மெய்யான கிருபை. That is the power of the Holy Spirit. அதுதான் பரிசுத்த ஆவியானுடைய வல்லமை. That's why Jesus said it is better for you that I go away, because then the Holy Spirit will come and change your life completely. நான் போவது உங்களுக்கு நலமாய் இருக்கும், ஏனென்றால் பரிசுத்த ஆவியானவர் உங்களிடத்தில் வருவார், வாழ்க்கை மாற்றுவார். Jesus was on earth. இயேசு இந்த பூமியில இருக்கும் பொழுது He was enjoying the real chicken biryani. அவர்தான் உண்மையான சிக்கன் பிரியாணியை சாப்பிட்டு கொண்டிருந்தார். But the other disciples could only see the photographs. மற்ற சீஷர்கள் எல்லாம் வெறும் அந்த போட்டோவை தான் பார்த்து கொண்டிருந்தார். So Jesus' life was so victorious and triumphant, and இயேசுவுடைய வாழ்க்கை மிகவும் ஜெயமுள்ளதாய் வெற்றியாய் இருந்தது, சந்தோஷமாய் இருந்தது. these other people remained hungry. மற்றவர்களோ பசியிலே இருந்தார்கள். And Jesus said, that is why it's better I go away. இயேசு சொல்கிறார், ஆகவே தான் நான் போவது நல்லது. If I go away, what I am experiencing now, you will experience. நான் போவேனேயாகில் இப்பொழுது நான் என்ன அனுபவித்துக் கொண்டிருக்கிறேனோ அதை நீங்கள் அனுபவிப்பீர்கள். Because I am a man like you. உங்களைப் போல நான் மனிதனாய் இருக்கிறேன். There is one big difference between you and me, Jesus ஆனால் said. உங்களுக்கும் எனக்கும் ஒரு பெரிய வித்தியாசம் உண்டு. That's what Jesus said. இதைத்தான் இயேசு சொன்னார். I have the Holy Spirit inside as a man. எனக்கு உள்ளாக பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறார் அக்கினியாக. You may understand all the doctrines I preach. நான் பிரசங்கிக்கிற உபதேசங்களை எல்லாம் நீங்கள் விளங்கிக் கொள்ளலாம். But there is a big difference. ஆனால் அதிலே பெரிய வித்தியாசம் உண்டு. I am on fire. நான் அக்கினியாக இருக்கிறேன். You are not. நீங்களோ அப்படி இல்லை. So best for you is I go away and send that fire into your heart also. ஆகவே மேன்மையான காரியம் என்னவென்றால் நான் போய் அந்த அக்கினியை உங்கள் உள்ளத்தில் அனுப்புகிறேன். Then all your chicken legs will get cooked. அப்பொழுது அங்க இருக்கிற கோழி தொடையெல்லாம் வேக வைக்கப்படும். And then people will smell it. ஜனங்கள் அதை மோந்து பார்ப்பார்கள். See, that's what happened on the day of Pentecost. All those 120 chicken legs got cooked and all thousands of people wanted it. பெந்தெகோஸ்தே நாளிலே அப்படிதான் நடந்தது. 120 கோழி கால்களும் வெந்து கொண்டிருந்தது மசாலாவிலே அக்னியிலே. எல்லாரும் அதை நுகர்ந்து பார்த்தார்கள். That's what we need. இதுதான் நமக்கு தேவை. The fire of the Holy Spirit. பரிசுத்த ஆவியானுடைய அக்னி. And that is why in so many churches today the devil has deceived people with a false
fullness of the Holy Spirit. ஆகவே தான் பொய்யான தவறான பரிசுத்தாவின் நிறைவினாலே அநேக சபைகளிலே வஞ்சித்திருக்கிறான் சாத்தான்.